வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. ருக்கோலா சம்பல். இன்றைக்கு ருக்கோலா சம்பலோட வந்திருக்கிறேன். இந்த ருக்கோலா எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் எங்கட தோட்டத்தில் வளர்ந்தது. அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கி சம்பலாக செய்து காட்ட போகிறேன். வாங்க, இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். பாருங்க, எங்கட தோட்டத்தில் பார்க்குற இடம் எல்லாம் மிளக்கறியாக தானே இருக்குது. பாருங்க, இது ருக்கோலா. இது நான் விதைக்கல. போன முறை நான் விதைச்சதில் கொஞ்சம் விதைகள் விழுந்துருக்குது போல். அதால் இந்த நிலத்தில் எனக்கு ருக்கோலா விளைஞ்சிருக்குது. இன்றைக்கி இந்த ருக்கோலாவை எடுத்து நான் ஒரு சம்பல் செய்ய போகிறேன். அதையும் உங்களுக்கு நான் காணொலியாக போடுறேன். பாருங்கோ, நல்ல சூப்பராக வளர்ந்துருக்கு. எந்தவித பராமரிப்புமே இல்லை. திடீரென்று இப்படி வளரேக்கில் நான் பார்த்தேன், நல்ல வடிவாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி இதை ஒரு சம்பல் செய்ய போகிறேன். பாருங்கோ, மருந்துகள் பாவித்து நாங்கள் அழகாக பாதுகாத்து வளர்த்தா கூட இப்படி வளராது. அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது. புடுங்கைக்குள்ளே நல்ல வாசம் வீசுது. ருக்கோலா உடம்புக்கு நல்லது. இங்கே சலாட்டாவும் செய்வினோம், சலாட்டுக்களை போடுவினோம். மெக்டோனால்ட்ஸ்ல எல்லாம் இப்போ இந்த ருக்கோலா போட்டு பிக்மிக்கெல்லாம் சீஸ் பர்கர் அதுகளெல்லாம் இப்போ செய்யணும். சலாட்டுக்கு ஒரு சிறந்த மூலிகை கீரைன்னு தான் சொல்லணும். பாருங்க, கணக்க கிடக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைகளெல்லாம் இது கொஞ்சம் விலை. இது எங்களுக்கு இயற்கையாகவே வளர்ந்து கிடைக்குது. என்னபடியாக நாங்கள் அதை பயன்படுத்தணும். இந்த பாருங்க, பக்கத்தில் பூ, இதையும் இங்கே பயன்படுத்துவினோம். ஆனால் இதை பயன்படுத்துறதுக்கு சரியான இந்த பூ சரியான வழிமுறையில் நாங்கள் பார்த்து தான் அதை எப்படி பயன்படுத்தலாம்னு பயன்படுத்தணும். சரியான நேரங்கள் கிடைக்க நாங்கள் அதுகளை பற்றி ஆராய்ஞ்சு அதுகளையும் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நான் இப்படியான பயிர்களை என்னென்ன செய்யலாம், எப்படி இதண்டலாம்னு சொல்லி நான் ஒரு காணொலி கொண்ட உங்களுக்கு காணொலிகளை தொடர்ச்சியாக போடணுமென்ற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்குரிய நேரம் நான் வேலையும் செய்து கொண்டிருக்கிறதால அதுக்குரிய நேரங்கள் எனக்கு கிடைக்கிறது ரொம்பவே குறைவு. எனக்கு நேரங்கள் கிடைக்கிற காலகட்டத்தில் இப்படியான பயிர்களை நான் ஆராய்ஞ்சு என்னென்ன செய்யலாம், எப்படியெல்லாம் இதுகளை நாங்கள் பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி உங்களுக்கு கட்டாயம் நான் போடுவேன். இங்கே வெளிநாட்டில் நேரம் ரொம்ப முக்கியமானது. நேரம் கிடைக்குமென்னு சொன்னால் இன்னும் கூடுதலான வேலையில் செய்யலாம். இன்றைக்கு ரொம்பவுமே நேரம் எனக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், எனக்கு இப்படியே 3 மேக்கப் இருக்குது. அவையில் முன்ன நம்பி விரவினம், அவைகளுக்கு அழகாக செய்து விடணும். இந்தபடியாக நான் அதுக்குரிய ஆயத்தங்களையும் செய்ய வேணும். சூப்புக்கு நான் லீக்ஸ் தான் பிடுங்க வந்தேன். அதே நேரத்தில் இந்த ருக்கோலாவில் இன்றைக்கு ஒரு சம்பல் செய்யணுன்றதுக்காக ருக்கோலாவும் எடுத்திருக்கிறேன்.
நிறைய வளருது. நாங்கள் திரும்பவும் செய்யலாம். இப்போ இன்றைக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்க இவ்வளோ ருக்கோலாம் நான் பறிச்சிருக்கிறேன். இது வந்து தாளிப்பு, இந்த சம்பலுக்கான தாளிப்பு. நான் சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு, பெருஞ்சீரகம் எல்லாம் எண்ணெயில் வதக்கி போட்டு அந்த சம்பலுக்குள்ள கொட்ட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தாளிப்பு செய்து நீங்கள் அதுக்குள்ளே போடலாம். விருப்பமான தாளிப்போட இந்த சம்பலை நீங்கள் சாப்பிடலாம். நான் இப்படித்தான் தாளிப்பு செய்து போடுறேன்னு பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சுவையான ருக்கோலா சம்பல் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை சாதத்தோடு சாப்பிடலாம். அதாவது சோறு எந்த சாதமாக இருந்தாலும் இது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் சிவப்பரிசி சாதமாக இருந்தால் என்ன, பச்சையரிசி சாதமாக இருந்தால் என்ன, பசுமதி சாதமாக இருந்தானே, எந்த சாதமாக இருந்தாலும் இது சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் வேறு உணவுகள், இரவு உணவுகள், காலை உணவுகளோடையும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரொட்டியாக இருந்தால் என்ன, தோசையாக இருந்தால் என்ன, இட்லியாக இருந்தால் என்ன, அப்பமாக இருந்தானே, எதுவோடு தானும் இதை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்துக்குமே இது ஒரு பொருத்தமான சம்பளாகத்தான் இருக்கும். நல்ல ஆரோக்கியம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சம்பளம்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் இது சரியான விலை, அதே நேரத்தில் நிறைந்த ஆரோக்கியத்தை இது தரும். அப்படியே இப்படியான மூலிகைகள், இப்படியான ருக்கோலா உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் சம்பல் செய்து சாப்பிடுங்க. நான் இன்னும் விதைச்சிருக்கிறேன், அது இன்னும் வளர இல்லை. அது வளர்ந்தோடனே இன்னும் எனக்கு கூடுதலான ருக்கோலா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.